ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புறேன். நான் உங்கள் சசி பேசுகிறேன். நாம் பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகாவில் பதாமியில் இருக்கோம். பதாமியில் வந்து ஒரு சக்தி பீடமுக்காக நாம் இன்றைக்கி வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் நான் எந்த கோயிலுக்கு வந்திருக்கேன், எப்படி வந்திருக்கேன், எல்லா டீட்டெயில்ஸையும் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரக்கிங் முடிச்சுட்டு வந்துட்டு நம்ம கீழே சொல்லியிருந்தாலும் இங்கே ஒரு சின்ன மியூசியம் இருக்குது. ஸோ டைம் இருக்கனால அந்த மியூசியம் போகலான்னு சொல்லி டிக்கெட் எடுத்திருக்கேன். டிக்கெட் பார்த்தீங்கன்னா 5 rupees. இது வந்துட்டு ஆஃப்லைன்லேயே எடுத்துக்கலாம். இங்கே டேரெக்டாக 5 rupees இருக்கனால 5 rupees தான். நம்ம ஆன்லைன் தேவையில்ல. நம்ம இப்போ உள்ளே போயிட்டு மியூசியமில் இந்த பதாமிலிருந்து கலெக்ட் பண்ண சிலைகள், அப்புறம் வந்துட்டு அந்த ரூயின் ஆகிட்டு மிச்சம் இருக்கும்ல அந்த சிலைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ டிக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சைட் மியூசியம் தான் போட்டிருப்போம். அதாவது இப்போ சைட் மியூசியம்னா லைக் இந்த லோக்கலில் இருக்க திங்ஸ் மட்டும்தான் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சிலைகள்லாம் வந்துட்டு பார்த்தா அப்படி தான் தெரியுது. இங்கே இருக்க லோக்கலில் இருந்து கோயில்களில் இருந்து டேமேஜ்லேருந்து மீட்டெடுத்த சிலைகள் தான் இங்கே இருக்குது. இந்த மியூசியமுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5 rupees அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 9 AM to 5 PM. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஹாலிடே. நிறையா பிளேஸ் வந்து ஃப்ரைடே ஹாலிடேன்னு இருக்குது. நம்ம நேற்று விஜயபுராவில் பார்த்த பிளேஸஸும் வந்து ஃப்ரைடே மியூசியம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஹாலிடே தான். இந்த மியூசியமும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ஹாலிடேன்னு தான் இருக்குது. இந்த மியூசியமில் பார்த்தீங்கன்னா உள்ள கேமரா, வீடியோ, ஃபோட்டோ இது அலோடு கிடையாதுங்க. என்னடி இது? நம்ம வந்துட்டு இப்போ கேமராவை வச்சுட்டு தான் போக முடியும். ஸோ நான் உள்ளே போயிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். 5 rupees தான். ஸோ அதுக்கான கண்டிப்பாக 5 rupeesக்கு ஒர்த்துக்கு அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் உள்ள எப்படி இருக்குன்னு. 1 hour later. நாம் இந்த மியூசியம் பார்த்துட்டு வந்தாச்சுங்க. இது ஒரு சின்ன மியூசியம் தாங்க. உள்ளே வந்து பார்த்தோன்னா இப்போ இங்கே பதாமியில் எடுத்த சிலைகள்லாம் வச்சுருக்காங்க. இந்த நம்ம பார்த்தோம்னா கோவிலில் ரூயின் ஆகி மிச்ச இருக்க சிலைகள்லாம் வந்து எடுத்து பாதுகாத்து ஒரு சின்ன மியூசியம் தான் ஆக்சுவலாக. உங்களுக்கு இதெல்லாம் பார்க்கணுன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக விசிட் பண்ணலாம். 5 rupeesக்கான ஒர்த்தான ஒரு மியூசியம் தான். நாம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆகிட்டு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 meters தாங்க அந்த கோவில் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா பதாமியிலிருந்து ஒரு 5 kilometerக்குள்ளே தான் இருக்குது இந்த டெம்பிள். பதாமியிலிருந்து ஒரு 5 kilometer டிஸ்டன்ஸில் தான் இருக்குது இந்த டெம்பிள். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு சக்தி பீடம். ஸோ அதனால் நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். 5 kilometer கிட்ட போயிட்டு சக்தி பீடமை பார்க்காம வந்தால் எப்படி? அதனால தான் எல்லா பிளேஸும் பார்த்துட்டு லாஸ்ட்டாக நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருக்கோம். இப்போது கோவில் கோபுரமே பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இவ்வளோ தாங்க டிஸ்டன்ஸு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம கிட்ட வந்தாச்சு. இந்த சக்தி பீடமுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் நேம் இருக்குங்க. ஷகம்பரின்னு சொல்கிறாங்க இந்த கோவிலை. இது வந்து ஒரு சக்தி பீடம். இதுவும் பார்த்தீங்கன்னா சாளுக்கியாஸ் தான் கட்டியிருக்காங்க. இன்னும் டீட்டெயில்ஸாக நம்ம கோயிலுக்கு போன வாட்டியும் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். நாம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 500 meters நடந்து வந்தோம்னா போதுங்க, டைரெக்டாக கோயிலுக்கு வந்துடுவோம். உள்ளே போகலாம் இப்போ கோயிலுக்குள்ளே. நாம் பதாமி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சாளுக்கியாஸ் கட்டின நிறைய கோவில்கள், நிறைய இடங்கள் பார்த்துருப்போம் இல்லையா? சேம் சாளுக்கியாஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த கோவிலையும் கட்டியிருக்காங்க. பழைய கோவில் பார்த்தீங்கன்னா சாளுக்கியாஸ் கட்டினது. இந்த கோபுரம், அப்புறம் இங்கே பக்கத்தில் இருக்கிற குளத்தை சுற்றி இருக்கிற கோபுரங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாளுக்கியாஸ் கட்டினது. ஆனால் இப்போ இருக்கிற சக்தி பீடம் வந்து பார்த்திங்கன்னா சாளுக்கியாஸ் கோவில் இல்லை. இப்போ இருக்கிறது வந்து புது கோவிலில் இருக்காங்க சக்தி அந்த தேவி.
சூப்பரான தரிசனத்துக்கு அப்புறம் அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே உட்காந்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து கூட்டம் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சு. அந்த கருவறை கிட்டேயே வந்துட்டு சாமி பார்க்க போகிறவங்க வந்து அலோவ் பண்ணியிருந்தாங்க. செம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஏதாவது ஒரு நார்மல் டேஸில் வந்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட இந்த பதாமி ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி பீடமும் ஸ்பெஷலாக அமைஞ்சிருச்சு நம்மளுக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இல்லை அரௌண்ட் கர்நாடகாவில் வேறு ஏதாவது சக்தி பீடம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக அந்த கோயில்களும் போகலாம். கோயில் குளம் இருக்குது, ஆனால் குளத்துல தண்ணி இல்லைங்க. நாம் சூப்பராக தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம் கொடுத்தாங்க, லட்டு சாப்பிட்டுட்டு இப்போ திரும்ப ரிட்டர்ன் பதாமி கிளம்பிட்டு இருக்கோம். நம்ம எப்படி பஸ்ஸில் வந்தோம்ல 500 மீட்டர்ஸ்க்கு அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் வந்து, ஸோ ரிட்டர்ன் சேம் அதே தாங்க. பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு பஸ் பிடிச்சி கரெக்டாக பதாமி. நாம் ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சு பதாமிக்கு. பனசக்கரிலேருந்து பதாமிக்கு பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர்டிசியில் 12 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு. பஸ்ஸில் கூட்டமாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் சீட்டில் வந்து உட்காந்துருந்தாங்க. குடுங்க நான் ஒரு 5 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே வாமிட்டே வந்துடும் போல. நான் போகிறதுக்குள்ளே வாமிட் எடுக்காமல் இருக்கும். காய்ஸ், நாம் பத்திரமா பதாமி ரிட்டர்ன் வந்து சேர்ந்தாச்சுங்க. எதுவும் வாமிட்லாம் எடுக்கல, நல்லா வந்துட்டேன். நாம் கர்நாடகானாலே வந்துட்டு கேஎஸ்ஆர்டிசி பஸ் தான் இது வரைக்கும் பார்த்துருப்போம். ஆனால் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா NWKRTC அப்படின்னா நார்த் வெஸ்ட் கர்நாடகா டிரான்ஸ்போர்ட். நான் வந்து நினச்சேன் கர்நாடகா ஃபுல்லாகவே வந்து கேஎஸ்ஆர்டிசின்னு. இல்லை, அது வந்துட்டு டிவிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் போல். இப்போ நாம் ட்ராவல் பண்ணுறது பார்த்திங்கன்னா NWKRTC. நம்ம ஃப்யூச்சர்லேயும் கர்நாடகாவில் வேறு வேறு டிவிஷன்லாம் போனோம்னா வேறு வேறு கேஎஸ்ஆர்டிசியும் பார்க்கலாம்.